நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குதுங்க. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் நடக்குதுங்க. ராசியிலேயே இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கிற குரு ராசிக்கே வரப்போறாரு. 12லேயே இருந்த குரு என்ன பண்ணியிருப்பாருங்க, இருக்கிற இடத்த விட்டு நகர்த்திருப்பாரு, சுப செலவு பண்ண வச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ராசிக்கே குரு வர்றதுனாலங்க அந்தஸ்து, கௌரவம், புத்துணர்ச்சி, எதையும் வேகமா செய்கிற எண்ணம், ஆன்மீக எண்ணம் இதெல்லாம் இருக்குங்க. மார்ச் மாதத்து கடைசியில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்குதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ல் இருந்த சனி 10க்கு போறாருங்க. 9ல் இருந்த சனி 10க்கு போவது பாத்தீங்கன்னா 10ல் ஒரு பாவர் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு பெரிய கெடுதல் எதுவும் இருக்காதுங்க. சனியின் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு இதாவே தான் இருக்குங்க சனி 10க்கு வந்தாலும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 12ல் குரு இருந்ததுனால 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால சில நேரத்தில் கடன் தொல்லைகள்லாம் இருந்திருக்குங்க. சில நேரத்தில் நம்ம தேவைக்கு அதிகமாக லோன் ஏதாவது போட்டு கொஞ்சம் கட்ட முடியாமல் திணறி இருப்போம். அதெல்லாம் இப்போ குறைய போகுதுங்க. ராசிக்கே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு வர்றதுனால எதையும் சுமூகமாக ஹேண்டில் பண்ணி முடிக்கிறதுக்கான ஒரு எண்ணங்கள் உருவாகுங்க. மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி நீச்சமாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது இப்போ இந்த ஜூன் மாதம் வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் எரிச்சல் பண்ணுற மாதிரி, கோபதாபங்களை தூண்டி விடுற மாதிரி நடந்துப்பாங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மிதுன ராசி சும்மா சொல்லுவாங்க இல்லையா, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு, அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அது பொருந்தும். நம்ம அது மிதுன ராசிக்காரங்கன்னா சுற்றி என்ன நடக்குதுங்கிறத ஒரு நிமிஷம் வெளியில இருந்து பார்த்துட்டு பிரச்சனையில போய் சிக்கிக்காம கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமா பேசுவது ஜூன் மாசம் வரைக்கும் நல்லதுங்க. 2ல் செவ்வாய் இருந்தா கூட வேலை தொழில பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க. செவ்வாயை தவிர மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிருங்க. இதுல செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா பணம் வரவை கொஞ்சம் தடுப்பாருங்க. ஏதாவது ஒண்ணு நஷ்டம் பண்ணி வைப்பாரு. இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா 1லிருந்து 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிரியாவது போய் சிக்கிக்கிறது, யாரையாவது நம்பி பணம் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அதுல கொஞ்சம் கவனமா நீங்க சிந்திச்சு செயல்படுவது நல்லதுங்க ஜூன் மாசம் வரைக்கும். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த செவ்வாய் அந்த 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால செய்வாருங்க. எதுவும் 1க்கு 2 ஆகும் அந்த மாதிரி யாராவது சொன்னா நம்ப வேண்டாம். இருக்கிறதுல எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். வர பணத்தை கொஞ்சம் சேஃபா வச்சு செலவு பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன் சூதாட்டம், அந்த மாதிரி எதுலையும் ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு அந்த பக்கமே மிதுன ராசிக்காரங்க போயிடாதீங்க. கையில் இருக்கிற பணம் விரயத்தை பண்றதுக்கு ஏதாவது ஒரு தூண்டில் போடுவாரு. அதனால மிதுன ராசிக்காரங்க ஜூன் மாசம் வரைக்கும் கவனமா இருப்பது நல்லது. வேலை தொழில் அமைப்புகள்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்லாவே இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா யோகாதிபதி சனியே உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு போறதுனாலையும் தொழில்ல நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சனி 9லிருந்து 10க்கு போறாருங்க. ராகு 10லிருந்து 9க்கு வராரு. இதுல பாத்தீங்கன்னா ராகு 9க்கு வந்த உடனே தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இல்லைன்னா தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறை, இந்த மாதிரி நடக்குங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி, ராகேது பயிற்சி, 3 பயிற்சி இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க போகுதுங்க. அதனால நமக்கு சனி யோகாதிபதிங்கிறதுனால பெரிய கெடுதல் எதுவும் இல்லை. தந்தையோட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குங்க. ஏன்னா வர முடியாத கண்டிஷன்லயே இருந்திருக்கும். குரு 12லேயே இருக்கிறதுனால, ராசிக்கே குரு வரதுனால 12ஆம் இடத்துல இருந்து ராசிக்கே வரதுனால உங்களுக்கு அதுக்கான பிளான் பண்ணுவீங்க. இப்ப இந்த லீவ்ல ஏதாவது கிடைச்சதுன்னா சொந்த ஊருக்கு போயிட்டு வரலாம், இல்ல ஒய்ஃபு, குழந்தைங்கள, இல்ல அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்னு நீங்க இந்த வருஷம் யோசிச்சுட்டு பிளான் அதுக்கு தகுந்தாப்புல லீவுக்கு அதுக்கு தகுந்தாப்புல ஏற்பாடு பண்ணி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி 10ல் இருக்கிறதுனால பதவி உயர்வு, ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், ஆன்மீக சுற்றுலா, புனித தரிசனம் நிறைவா செய்யக்கூடிய ஆண்டாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்குங்க.